தினமொரு வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் பெருமையை விட்டுவிட்டு தாழ்மை உடையவர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவர்களோ பெருமையை விட்டு விலகவில்லை. எனவே அவர்களின் பெருமையை சகிக்கும்படி அதிக தாழ்மையுடையவனாய் நான் மாற விரும்புகின்றேன். அவர்கள் தங்களின் ஆகாத குணங்களை விட்டு மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். அவர்களோ அவைகளை விட்டு விலகவில்லை. எனவே அவர்களை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உடையவனாய் என்னை மாற்றும்படி பிரார்த்திக்கின்றேன். அவர்கள் எனக்கு செய்த அநியாயங்களை உணர்ந்து மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். அவர்களோ தங்களை மாற்றிக்கொள்ளவே இல்லை. எனவே அவர்கள் செய்த அநியாயங்களை சற்றும் இனி நான் நினையாதவனாக மாறும்படி விரும்புகின்றேன். அவர்களுக்கு நான் செய்த நன்மைகளை அவர்கள் நினைத்து நன்றியுணர்வு உடையவர்களாக மாறிட நான் விரும்பினேன். அவர்களோ மாறாமல் மேலும் மேலும் நன்றி கெட்டவர்களாக மாறினார்கள். எனவே நன்றி மறந்தவர்களுக்கும் நல்லதை செய்யும் இருதயம் உடையவனாக மாறிட நான் வாஞ்சிக்கின்றேன். அவர்கள் என்னை காரணமின்றி பகைக்கும் மனநிலையை விட்டு மாற வேண்டும் என்று ஜெபித்தேன். ஆனால் அவர்களோ மாறவில்லை. எனவே என்னை பகைக்கின்றவர்களையும் நேசிக்கும் பண்பட்ட இருதயம் உள்ளவனாக என்னை மாற்றும்படி ஜெபிக்கின்றேன். ஆம், மற்றவர்கள் மாறாத நிலையில் அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு நமக்கு இருக்கும் ஒரே வழி நம்மை இன்னும் இன்னும் மாற்றிக்கொள்வதுதான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.